விவசாயிகளுக்கு திமுக ஒரு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை விவசாயிகள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே இல்லை. வாக்குகளுக்காக தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அரசாக மாறிய பிறகு அந்த 100 ரூபாய் மானியம் கொண்டு வந்து கொடுக்கல. ஆனால் பெண்களினுடைய சுமையை உணர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் 200 ரூபாய் சிலிண்டருடைய விலையை 200 ரூபாயை குறைச்சு அவங்களுக்கான உதவியை செஞ்சிருக்கிறாரு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகள் இருக்குது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு மக்கள் எதையெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி திமுக கடந்த காலகட்டத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவே இல்லை. மாறாக பட்டதாரி இளைஞர்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியது மட்டும் இல்லாம அவங்களை ஏமாற்றவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் அந்த மடிக்கணினி எதுவுமே வழங்கப்படவே இல்லை. அது திமுக அரசு வந்ததுக்கு பிறகு நிறுத்திட்டாங்க. இந்த மடிக்கணினி நிறுத்தினதுக்கு பிறகு ஸ்மார்ட் டேப்ஸ் கொண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் டேப்ஸும் கொடுக்கறதுக்கான எந்த வேலைகளும் செய்யப்படவே இல்லை இந்த திமுக ஆட்சியில். கூட்டுறவு அப்புறம் தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கறதுக்கான காலக்கெடுவை நாங்கள் கண்டிப்பாக நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான எந்த வேலைகளும் திமுக அரசு செய்யலை. ஆனால் அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரும்புக்கு இதுவரை இல்லாத ஒரு உயர்வான ஒரு குவிண்டாலுக்கு 315 ரூபாய் நியாயமான ஒரு லாபகரமான விலையை வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. திமுக தமிழகத்தினுடைய சிறு குறு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருது. 90% அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த வாக்குறுதியை இதுவரைக்கும் அவர்களுக்கு நிறைவேற்றாம வச்சிருந்திருக்குது. விவசாய நிலங்களை விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம அதை கையகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா தமிழக மக்களை ஏமாளியாக நினைச்சிருக்குது திமுக அரசு. ஏன்னா என்எல்சி விவகாரத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் தானிய கிடங்குகளை உருவாக்குவோம், தானிய கிடங்குகளை திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை தொடங்குறதுக்கான எந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை. இதனால தானியங்கள் வீணாகி வர்றதை நம்ம பார்த்து வர்றோம். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வார்டுலையுமே மண் ஆராய்ச்சி நிலையங்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கைகளுமே செய்யவே இல்லை. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு கிட்டத்தட்ட 1.41 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு மண் சுகாதார அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது சாயில் ஹெல்த் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நாடு முழுவதும் கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்குது. தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தரிசு நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய சிறுதானியங்களை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள மேலே இன்னும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையுமே திமுக அரசு செய்யவில்லை. விவசாயிகளுடைய விளைநிலங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை திமுக கடந்த காலங்களில் கொடுத்துச்சு. ஆனா அந்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான சட்டம் 2023 நிறைவேற்றுச்சு. இந்த சட்டம் கிட்டத்தட்ட 100 ஏக்கர்களுக்கும் மேலா இருக்கக்கூடிய அரசு திட்டங்களை எல்லாம் சிறப்பு திட்டங்களாக வகைப்படுத்தப்படுது. இது கிராமப்புற மக்களுக்கு, கிராமப்புற விவசாயிகளுக்கு பெரிய ஆபத்தா மாறும். விவசாய பிரதிநிதிகளை கொண்டு விவசாய மேம்பாட்டு குழு அப்படிங்கிற ஒன்று அமைச்சு அதன் மூலம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. இதுக்கு பிறகு நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் நிறைவேற்றாம போனதுனால விவசாயிகள் ஏமாற்ற நிலையில இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய தொடர்ச்சியான கோரிக்கைகளை இவங்களாம் நிறைவேற்றாததுனால விவசாயிகளுக்கு திமுக ஒரு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை விவசாயிகள் பார்க்கிறார்கள். திமுக பெண்களுக்கு என்னென்ன செய்யலை அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம்.
பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வசதியோடு சேர்த்து அவர்களுக்கு 25% மானியம் கொடுப்பதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அதுக்கு பிறகு குடிசை தொழிலுக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடிசை தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களுக்கு 50,000 ரூபாய் வட்டி இல்லாத கடனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அதற்கு பிறகு 35 வயதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றப்படவே இல்லை. அதற்கு பிறகு பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், அந்த பாலியல் குற்றங்களை விரைவாக விசாரித்து நீதி வழங்குவதற்கான நீதிமன்றங்களை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பார்வையா பார்க்கப்படுது. திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்களுடைய நிலை என்னங்கிறத நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம். எப்பேற்பட்ட போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்தாங்க, அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் எப்படியாக முற்றுகைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களுக்கான அந்த ஓவர் டைம் பே, அதுக்கப்புறம் வாராந்திர விடுமுறை, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே இல்லை. வாக்குகளுக்காக தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. இப்ப அடுத்து ஓய்வூதியதாரர்கள். திமுக மாணவர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களுடைய விஷயத்துல மட்டும் ஏமாற்றத்தை தராமல் ஓய்வூதியதாரர்களுக்கும் சேர்த்தும் தந்திருக்கிறாங்க. என்னன்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு 10%, 20% உயர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை, அதுக்கான முயற்சியும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்கள் அதை கொண்டு வருவோம், நாங்கள் அதை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அமைச்சர் பி தியாகராஜன் அவர்கள் கூட வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் இனிமே தொடராது அப்படின்னு பகிரங்கமா சொல்றாரு. அங்கன்வாடி, அதுக்கப்புறம் சத்துணவு பணியாளர்கள், இவங்க தமிழக மாணவர்களுக்கு ஒரு உன்னதமான பணியை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கான அந்த காலமுறை பணி, அதுக்கப்புறம் ஓய்வூதியம், அவர்களுக்கேற்ற பணிக்கொடை, இதையெல்லாம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியும் திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் எந்த பயனும் இல்லாமல் போனது. அந்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை, அதற்கான முயற்சியை அவர்கள் எடுக்கவும் இல்லை. அதற்கு பிறகு ஆசிரியர்கள், அவர்கள் தங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் நாங்கள் நடத்தி கொடுப்போம்னு திமுக அரசு சொல்லிச்சு. ஆனா திமுக அரசு அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை. அவர்களும் இன்று வரை அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் நலன் அப்படிங்கிறது மாணவர்களுடைய நலன் சார்ந்ததா தான் இருக்குது. ஆனா இந்த திமுக ஆட்சியில ஆசிரியர்கள் நிலை அப்படிங்கிறது ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையாகவே இருக்குது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்த அந்த ஒப்பந்த பணியாளர்கள், இவங்க எல்லாருமே நிரந்தர பணியாளர்களாக கருதப்படுவார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. லோகாயுக்தாவை புத்துயிர் பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அவர்கள் நிறைவேற்றவும் மாட்டார்கள். சரி, இதுதான் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமையல் எரிவாயு விஷயத்துல திமுக அரசு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசாக மாறிய பிறகு அந்த 100 ரூபாய் மானியம் கொண்டு கொடுக்கல. ஆனா பெண்களினுடைய சுமையை உணர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் 200 ரூபாய் சிலிண்டருடைய விலையை 200 ரூபாயை குறைச்சு அவங்களுக்கான உதவியை செஞ்சிருக்கிறாரு. மின்சார கட்டணத்தோட விதிக்கப்படக்கூடிய 50 ரூபாய் 3 பேஸ் கட்டணம் அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, இந்த 3 பேஸ் கட்டணம் பன்மடங்கா உயர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சியில ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, ஆனா அது நடக்கல. ஆனா உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குது அப்படின்னா, இப்போ புது வீட்டுக்கு கனெக்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா 9600 ரூபா வருது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6650 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு பிறகு அது 9600 உயர்ந்திருக்கிறது. பால்விலை நிர்ணயம், அதுக்கப்புறம் அதனுடைய விநியோகத்தை கண்காணிப்பதற்காக ஒரு ஆணையத்தை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. ஆனா அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு மாறாக கொள்முதல்ல வரக்கூடிய நிலுவைத் தொகை, அதாவது பால் உற்பத்தியாளருக்கு போய் சேர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை கொடுக்காம அவங்கள வஞ்சித்து வராங்க. இதற்கு பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததுனால
ஒவ்வொரு மாவட்டங்களிடையே இருக்கக்கூடிய பால் விலை உயர்வு நடக்குது. அதுக்கப்புறம் கொள்முதல்களில் சிக்கல்கள் வருது. ஒப்பந்த பணியாளர்கள் சுரண்டப்படுதல் அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் நடக்குது. அதுவும் இல்லாமல் ஆவின் நிறுவனத்தை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு நாங்கள் பயிற்சி பட்டறையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதனுடைய விளைவு பாலினுடைய தரத்தில் ரொம்ப குறைஞ்சு போயும், அதாவது பாலில் கலப்படம், அதுக்கப்புறம் பால்லேயே பூச்சிகள் இருக்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு ஒரு புத்துயிர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. ஆனால் நரேந்திர மோடி அரசு 2022 ஜனவரியில் அவங்களுக்கு 24 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக மோடி அரசு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அதனுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துள்ளார்கள். இதுவரைக்கும் திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இது போன்ற அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஜாம்பவானோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.